ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி பிக் பார்க்கு போனோங்க. சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. அதுக்கு தான் இன்றைக்கி உங்கள் வீடியோவை காமிக்கலாம் தாங்க இந்த வீடியோ போட்டிருந்தேன். இந்த உள்ளுக்குள்ளேயே ஃபுட் கோர்ட்லாம் இருக்குங்க, சாப்பிட்லாம். என்னென்னு பார்க்குறீங்களா? உள்ளே போய் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் இன்றைக்கி நேரமாக காலையில் போகணுங்க. அப்போ தான் எல்லாத்தையும் பார்க்க முடியும். அதுவும் நைட் டைமோட பகல் டைம் பார்த்திங்கன்னா தான் இந்த பிக் பார்க் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் நல்லா சூப்பராக இருக்குங்க. நான் டிக்கெட்டு வாங்கிட்டேங்க. டிக்கெட்டு பெரியவங்களுக்கு 350ன்னு நினைக்கிறேன், சின்னவங்களுக்கு 250ன்னு நினைக்கிறேன். சரியாக ஞாபகம் இல்லை. டோட்டலாக 1020 என்னமோ வந்ததுன்னு நினைக்கிறேன். நாங்கள் 4 பேர் போனோம், கணக்கு வச்சுக்கோங்க. 2000 வருது. இது பார்த்திங்கன்னா இது கோழி வகை தாங்க. இந்த கோழி பார்க்கவே அதாவது சுறுசுறுப்பாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா சிக்லின்னு பேர். சில்கி பாருங்கள், சில்கி பாருங்களேன், வெள்ளை இருக்குது பார்த்தீங்களா? அதனால் சத்தம் போட்டுலாம் இருந்ததுங்க, கிக்கின்னு சூப்பராக இருந்தது. ஆனால் நைட்டு தாங்க வரக்கூடாது, பகலில் தாங்க வரணும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் இந்த கோழி பார்த்திக்கலாம், எப்படியும் எதுவுமே பேசாமல் உட்காந்துருந்ததுங்க, என்னன்னு தெரில. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் முட்டை இருந்ததுங்க. எல்லா கோழிலையும் எல்லா கூண்டுலேயும் முட்டை இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குனியா ஃபுல், அதாங்க கின்னி கோயில், கின்னி கோழின்னு சொல்லுவாங்களா ஊரில், அதாங்க இது. அடுத்து கொலம்பியன் பனானான்னு போட்டிருந்தது. இது அடுத்தது இது பாருங்கள், இதுவும் அதுதான். இது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது நல்லா இருந்தது பார்க்க, கோவமாக இருந்தது. இதான் உங்களுக்கு தெரியும். இது ஈமுக்கோழின்னு நினைக்கிறேன். ஈமுக்கோழி பாருங்கள், எட்டி பார்க்கவே எங்களுக்கு பயமாக இருந்தது. நம்மளோட வர ஹைட்டாக இருந்தது, கொத்திருமாங்கிற பயமாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமாக கூப்பிட்டு பாருங்கள், இது குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க. இதுக்கு என்ட்ரி டிக்கெட் வாங்கணும், இது எங்களுக்கு தெரியல தனியாக. இது பார்த்திங்க கோல்டன் ஃபிஷ்ஷு. நீங்கள் கோல்டன் ஃபிஷ்ஷில் நீங்கள் பிடிக்கலாம். அதுக்கு தனியாக காசு கட்டணும்னு நினைக்கிறேன், 100 நினைக்கிறேன், எங்களுக்கு தெரியல. நாங்கள் ஓப்பன் ஆகி உள்ளே போயிட்டோம். நாங்கள் வந்தோடனே கிடுகிடுன்னு எல்லா இதுவும் வந்துடுச்சுங்க. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. ஏதாவது போடுவாங்களாம் அப்படின்னு தான் வந்திருந்தது. எங்களுக்கு தெரியாது, கேட்டு ஓப்பன் ஆகிருந்தோன்னு போயிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மண்ணில் ஜேசிபி விளையாடுற மாதிரி போட்டிருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்தது. சின்ன குழந்தைங்களுக்கு ஓகேங்க. 100 நினைக்கிறேன் அரை மணி நேரத்துக்கு. அது மாதிரி நீங்கள் குழந்தைங்க ஜேசிபி வச்சு, ஏன்னா குழந்தைங்க நிறைய பேர் ஜேசிபி தானே விளையாடுறாங்க, அது மாதிரி ஜேசிபி வச்சு விளையாடலாம். குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அடுத்தது இது ஒரு ஹார்ஸ் ரைடிங்க, குட்டி ஹார்ஸு. குழந்தைங்களுக்கு ஹார்ஸ் ரைடு கூப்பிட்டு போனோம்னா இந்த 100 200 நினைக்கிறேன் டிக்கெட்டு. இதுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த ரைட் போகலாம். ஆனால் நாங்கள் யாரும் போகல. அடுத்து முக்கியமான இடத்துக்கு இப்போ போக போகிறோம். டிக்கெட்டு அந்த இன்க்ளூடு வந்துடுது. இது இல்லாமல் தனியாக வேறு பக்கமாக இருந்தது. நாங்கள் அதுக்கு போகிறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா இதுவே இப்போ நாங்கள் உள்ளே ஒரு இதுவே 45 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ இந்த வீடியோ 3 நிமிஷம் தான் காமிச்சிருக்கு, ஆனால் 45 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. உள்ளே 1 மணி நேரம் கிட்ட தான் ஆக போகுது. இன்னும் பார்க்கவே முடியலன்னு நிறையா இருக்குது. அப்புறம் என்னடா இது உள்ளே கூப்பிட்டு போகிறாங்கன்ட்டு சத்தம் போடாதீங்க, செயின்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போனாங்க. இந்த பொண்ணு கூப்பிட்டு போனாங்க. உள்ளே போனால் ஐயோ ஒரு கிளிங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவ்வளோ கிளிங்களா, இப்போதான் அப்படியே பயமாக இருந்தது. அவங்க தான் சொல்லியிருந்தாங்க, செயினை பத்திரமா வச்சுங்க, ஸ்நாக்ஸ் எதுவும் கையில் வச்சுக்காதீங்க அப்படின்ட்டு. என்ன பண்ணாங்கன்னா அவங்களும் ஒரு ஸ்நாக்ஸ் சின்னதாக ஒரு விதை மாதிரி கொடுத்தாங்க. இது கையில் வச்சுக்குங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. கையில் வச்சுக்கிட்டோம். இப்போ இப்போ தான் உள்ளே போக பாருங்கள், கிளி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தாவிட்டு இருக்குது. எங்களுக்கு அச்சமாக இருந்தது, எங்களுக்கு பரபரப்பாகவும் இருந்தது, கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே என்ட்ரி டிக்கெட் உள்ளே வாங்கிட்டு ஏற்கனவே வாங்கிட்டோம். இதுக்கு டிக்கெட் தனியாக தேவையில்லை, இதுக்கு சேர்த்து தான் இன்க்ளூடு. இப்போ நான் உள்ளே போகிறேங்க. அது ஜெயிலுக்குள்ளே போகிற மாதிரியே இருந்தது. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. என் பசங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த இடத்துக்கு ஏன்னா புதுசாக இருக்குது. அப்புறம் உள்ளே போனோம், பார்த்தா அங்கே கிளி எல்லாம் பறந்துட்டு வந்துருந்துங்க. எங்களுக்கு ரொம்ப பரபரப்பாகி போச்சு. அங்கே பாருங்கள் எவ்வளோ கிளி, மஞ்சள் இருக்குது. அதாவது கிளி பச்சைன்னு சொல்லுவோம்ல, அந்த எல்லோ ஷேடுங்க அந்த கிளி. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்திங்கன்னா எவ்வளோ பறக்குது. அப்படியே பறந்து அந்த சின்னதாக இந்த பாருங்க இது கொடுக்குறாங்க, அது பேர் என்ன, அதுக்கு விதை மாதிரி கொடுக்குறாங்க. அது வேக கொடுத்துட்டு அதை வச்சுருக்கவங்களாம் கையில் அழகாக உக்காந்துருக்கு, விதையை சாப்பிட்டுட்ருக்கு. இதை பாருங்களேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. ஏன்னா
குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்குமே ரொம்ப புதுசா அவங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணுவீங்க. நாங்கள் அப்படி தான் ஃபீல் பண்ணுவோம். எங்கள இந்த பக்கம் வர சொன்னாங்க. அப்புறம் எங்களுக்கும் அந்த மாதிரி விதை குடுத்தாங்க. அங்கே பாருங்கள், எங்கள் ஒய்ஃபு, எங்கள் பசங்கள்லாம் தடுமாறி வந்தாங்க. என் கையில் 3 கிளி வேறு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, பெரியவன் தலையில் ஒன்று மேலே ஏறிக்கிட்டு இருக்குது. என் கையில் வேறு 3 கொத்தி கொத்தி சாப்பிடுது. பெரியவன் தலை மேலே ஒன்று ஏறிட்டு இருக்குது. எங்கள் வீட்டுக்காரம்மா தலையில் சூப்பராக உட்காந்துருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா, அதை பாருங்கள், பக்கத்தில் வந்து இதெல்லாம் பறந்துருச்சுங்க. இதுக்கு இந்த திடீர்னு ஓடிடுச்சு. விதை பாருங்களேன், இந்த சின்ன விதை தான். அந்த விதைக்கு தாங்க அப்போ ஸ்பீடாக வந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரம்மா இன்னும் அந்த கழுத்துலேயே உக்காந்துருந்ததுங்க, ஓடிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக மூவ்மெண்ட் பண்ணி இந்த பக்கம் எல்லாம் எதுக்காக ஓடிச்சுன்னு தெரில, ஓடிடுச்சு. கையில் விதையை பத்திரமா வச்சுக்க சொன்னாங்க. கீழே சிந்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. குழந்தைங்களுக்கு அல்ட்ரா விட்டுருச்சுங்க. செமையாக போச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது இன்னொருத்தர் கை வந்துருந்தது. எங்களுக்கு விதையை கொடுத்து கிளியெலாம் காணாம போச்சு. எங்களோட அதே கிளி வரலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. பையன் வேறு, சின்ன பையன், அந்த பக்கம் இந்த பக்கம் தாவிக்கிட்டு இருந்தான். அப்புறமா கடைசியாக ஒரு வழியாக என் கையில் ஒரு கிளி வந்து உக்காந்துருச்சுங்க. அப்பாடி, கிளியில் ஒரு கீழே வந்து இந்த நிறம் பார்த்தா, இந்த கலரு பார்த்தா செமையாக இருந்தது. சாப்பிட்டுட்டு இருந்தது. எங்கள் வீட்டுக்காரம்மா கை நீட்டிருக்காங்க, வரல. பக்கத்தில் வேறு நிறைய கிளி வந்துருச்சு. ஆனால் எங்களுக்கு கிளியே காணோம். ஒரே ஒரு கிளி என் கையில் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருந்தது. நான் பிடிக்க சொன்னேன் என் பையனை. பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளி வந்துருச்சு. அதுவும் செம்மையாக பார்க்க பார்த்தீங்களா. இது வந்து எந்த வீடியோ நான் ஸ்கிப் பண்ணி டெலிட் பண்ணியும் நான் வந்து போடலை. நான் இருக்கிற வீடியோ அப்படியே போடுறேன். ஏன்னா குழந்தைங்கள பார்க்கட்டுங்கிறதுனால தான் இந்த வீடியோ போட்டேன். பார்த்தீங்கன்னா அந்த கிளி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அதாவது நீங்கள் ஃபீல் ஆக முடியாது. இங்கே நான் சொன்னேன்னா, நீங்கள் நேரடியாக போயிட்டு இந்த பீக் பார்க், ஏற்காட்டில் இருக்க அந்த பீக் பார்க் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. அப்படியே அந்த கிளியை வந்து பார்க்குறப்ப ஆச்சரியமாக போச்சுங்க. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. நல்லா பக்கத்தில் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதை சாப்பிட ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. எங்களுக்கெல்லாம் பறந்துருச்சு. என் பையனும் பெரியவனும் பயந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் வந்து இன்னொரு கிளி மறுபடியும் வந்து எங்கள் வீட்டுக்காரம்மா இதில் வந்து உக்காந்துருச்சு, தோள்பட்டையில். அங்கே வர எப்படி போகிறாங்க பார்த்தீங்கன்னா, கிளி வந்து எங்கிட்ட இருந்த கிளி வந்து போகவே இல்லை. அது அப்படியே தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா, காலைல நம்ம எப்படியும் அதே தான். ஆனால் நீங்கள் வந்து போகிறதா இருந்தால் 10 8:30க்கெலாம் ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் 9 நாங்கள் போயிட்டோம். 9:30க்கு டிக்கெட் வாங்கி என்ட்ரி வாங்கிட்டோம். நீங்கள் மேக்ஸிமம் 9:30க்குள்ளே போயிட்டிங்கன்னா இந்த பறவைங்களை அவங்க பக்கத்துலேயே வந்துடும். ஆனால் நைட் டைமோ இல்லை அந்த டைம் பண்ணிங்கன்னா பறவைங்க வந்து போய் கூண்டில் வந்து கூண்டுக்கு போய் உக்காந்துக்குங்க, வராதுங்க. அதனால் நீங்கள் வந்து ஏர்லி மார்னிங்கே நீங்கள் இந்த இடத்துக்கு வரதா இருந்தால் இதுக்கு நீங்கள் ஹாஃப் டே கேட்குறத 2 மணி வரையும் இங்கேயே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ இருக்குது. நல்லா இருந்ததுங்க பார்க்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து அப்படியே இது பண்ணிட்டோம். அப்புறமே கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே அந்த வேலை செய்கிறவங்க எடுத்துக்கிட்டே சுற்றி இருந்த அப்புறம் கடைசியாக எங்கள் வீட்டுக்காரம்மா கையில் உட்காந்துருந்ததுங்க. வீட்டுக்காரம்மா கையில் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சின்ன கிளியாக இருந்தாலும் பெரிய கிளிங்க. என் கிளி புருக்கு பாருங்கள். கிளிகளை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. கிளிகள் ஆயிடுச்சா அதுக்கு தெரியும் யார் நமக்கு உணவு கொடுக்கலன்னு. அதனால் வந்து அப்படியே இருந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க 2 பக்கம் கை நீட்டினாங்க. 2 பேரும் கை நீட்டினே அவங்க வந்து பாருங்கள், பார்த்தீங்களா. எங்கள் பையன் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம், வேறு கிளிகள் எல்லாம் பறந்து வருதான்னு. நல்லா இருந்ததுங்க பார்க்க. அந்த கிளி வந்து வரமாட்டேன்னுச்சு. கடைசியாக ஒரு கிளி வந்து அதுவும் போகணுன்னா வரல. அப்புறம் கொஞ்சம் நேரம் விதையை பிடிச்சிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் வரவே இல்லை. என் கையில் அந்த பெரிய கிளி உக்காந்துருந்தது. எனக்கு பாருங்கள், அது பார்த்தீங்களா எப்படி சாப்பிட்டு வந்தது. ஐயோ, குழந்தைங்கள கூப்பிட்டுப்பாங்க. கூட்டு போனால் ஒரு நாள் இது டைம் ஸ்பெண்டுங்க. எங்கள் தாம்பி என் வீட்டுக்காரம்மா கையில் போச்சு. எங்கள் வீட்டுக்காரம்மா கையிலேருந்து பார்த்தீங்கன்னா 2 கிளிகள் உக்காந்துருக்குது. 2 கிளிகள் அப்படியே உக்காந்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துருந்தது. எங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியல. எங்களுக்கு ஆச்சரியம். இப்படி ஒரு இடத்த நாங்கள் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணோம். ஆனால் எங்களுக்கு டைம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா மதியானம் 4 மணிக்கு மேலே ரூம் வெக்கேட் பண்ணணும். 12 மணிக்கு. இங்கே டைம் வேறு சரியாயிடுச்சு. இங்கேயே மணி இப்போவே கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். 10:30 மணி இருக்கும், 10:45 இருக்கும். நாங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம். அந்த கிளியை வந்து நின்று இருந்தது. அப்புறமா சரி அப்படின்ட்டு கிளிகளை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டு பறந்துருச்சுங்க. அவ்வளோதான். அப்புறம் அப்படியே நான் வந்து போயிட்டு இருந்தது. நாங்களும் கொடுத்து பார்த்தோம். அது சாப்பிடலாம், வயிறு நம்பிடுச்சு. அப்புறம் அவ்வளோதான். அது வந்து கொஞ்சம் தான் சாப்பிடும். அது பெரிய கிளிகள் ஆயிடுச்சுல்ல, அதனால் வந்து அவ்வளோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே கொடுத்து பார்த்தோம். ஒரு சின்ன கிளி வந்து என் கையில் சின்ன கிளி ஏறிக்கிச்சு.
அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே உக்காந்துருந்தேங்க. அப்புறம் அப்படியே அவங்கக்கிட்ட தாங்க இந்த பெரிய கிளியே இருந்தது. அந்த பெரிய கிளியை அவங்கள்ட்ட விட்டு போகவே இல்லை. பாருங்க எப்படி தலையாட்டுது. எங்கள் வீட்டுக்காரம்மா கழுத்தில் உக்காந்துருந்தாங்க. கழுத்தில் உக்காந்துருந்தது பாருங்கள் எப்படி உக்காந்துட்டு இருக்குது. அப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்புறம் கொடுத்தோம். அந்த விதையெல்லாம் ஒன்றா கொடுத்தோம். போதும் சாப்பாடு கேட்டாங்க. பக்கத்தில் நம்ம சாப்பாடு இருந்து பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி போனோம்னா அதுதாங்க அந்த கிளி மூக்கு பார்த்தீங்களா இவ்வளோ பெருசு இருக்குது. நான் வந்து இதெல்லாம் ஃபோட்டோவில் வீடியோவில் தான் பார்த்துருக்கேன். நேரில் இது வரையும் பார்த்ததே இல்லை. கிளி மூக்கு அப்படி கிளி மாதிரி கிளியா இல்லை என்னன்னு தெரியல, ரொம்ப பெருசாக இருந்தது. இது பேர் எனக்கு தெரியலைங்க. கம்மான்னு இருந்தது. கோசாப்பழம் கையில் கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் காலையில் ஏர்லி மார்னிங் போனீங்கன்னா தான் பறவைங்கள்லாம் உங்கள்கிட்ட வந்து சாப்பிட வரும். அப்புறம் நம்ம இப்போ நிறைய பேர் சாப்பாடு கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் வந்து எப்படி நீங்கள் வந்து அவங்களாம் சாப்பாடு கொடுத்தா உங்களுக்கு எப்படி மறுபடியும் வந்து சாப்பிடுங்க. அதனால் வந்து நேரமாக போனீங்கன்னா அதுக்கு நேரமாக வந்து நம்மக்கிட்ட வந்து சாப்பிட உட்காந்துக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதனால் நேரமாக போங்க. கிளிகள் பீக் பார்க் போகிறது தான் நேரமாக போகணும். பீக் டைம், அதாவது தான் பீக் டைம். நேரமாக போயிடுங்க. எங்கள் வீட்டுக்காரம்மா தரையிலேயே உக்காந்துருந்தது. இதை வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே அந்த தட்டில் இந்த கோசாப்பழத்தை இல்லை கோசாப்பழம் கிடையாது, இது வந்து பப்பாளி சாப்பிட்டுக்கிட்டே இருந்ததுங்க. அந்த கிளி மூக்கு பெருசாக இருந்தது பார்த்திங்களா, அது அங்கேயே தான் இருந்தது, எங்கேயும் உக்காரல. எங்கள் கடைசியில் வரும்னு எதிர்பார்த்துட்டு தான் பார்க்கலாம். அப்புறமே கொஞ்சமாக அதை சாப்பிட்டுட்டு இருந்ததுங்க. அப்புறம் அந்த பார்த்திங்களா மேலே ஒரு கிளி. அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கிளிகள் இந்த பக்கம் நல்லா கிளிகள் முடிஞ்சதுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போனோம். இது ஒரு சேவல் மாதிரிங்க. ஆனால் பார்த்திங்களா சேவல் வந்து எவ்வளோ நீளமாக இருக்குது பார்த்திங்களா. அது என்ன சேவல்னு தெரியல, பேர் போட்டிருந்தது. பேர் வந்து நான் உங்களுக்கு படித்து காமிக்கல. பெரிய சேவலுங்க. பார்த்திங்கன்னா நல்லா சுறுசுறுப்பாக இருந்ததுங்க. நல்லா இருந்தது. பார்த்திங்கன்னா 2 இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஃபிஷ் பார்க் போனோங்க. ஃபிஷ் வந்து பார்க்கவே செம்மையாக இது ஒரு நீளமாக இருந்தது ஃபிஷ் பார்க்கு. இதை பார்த்திங்களா அப்போ வந்து சின்ன சின்ன மீன் ஒரே கலர் மீனாக இருந்தது. நல்லா இருந்தது. அதாவது எந்த பக்கம் வந்து நம்ம நிற்கிறோமோ அது அந்த பக்கம் நேராக கும்பலாக வந்து அது வந்து பார்க்குதுங்க. பார்த்துக்கிட்டே இருந்ததுங்க. எதாவது சாப்பாடு போடுவாங்களா வேணாம், ஏன்னா எதாவது காலை டைம் இல்லை, அதனால் வந்து சாப்பாடு போடுவாங்களா போட மாட்டாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்ததுங்க. ஆனால் ரெட் கலரில் வந்துச்சு. நல்லா செம்மையாக இருந்தது பார்க்க. அதை பார்த்துட்டு இதை பார்க்குறப்ப நல்லா ஒரு என்ஜாய், கலர்ஃபுல்லாக கண்ணுக்கு கலர்ஃபுல்லாக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி மீனுங்க. இந்த பார்த்திங்களா சின்ன மீனுங்கள்லாம் உள்ளே இருக்க எல்லாம் ஒரிஜினல் தானுமா அந்த பக்கம் வேலை பார்க்குறவர் சொல்கிறாரு. பார்த்திங்கன்னா சின்ன கண்ணுக்கு தெரிய சின்ன மீன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை பாருங்கள் அப்படியே கலர் மீன்கள் அப்படியே போய் வருது. அதாவது நம்ம எங்கே நிற்கிறோமோ அங்கே தான் வர்ற மாதிரி அது ஃபீல் ஆகும் போல் இருக்குது. அதனால தான் நம்மளுக்கு தேடி சாப்பாடு போடுவாங்களா அப்படின்னு அது வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அப்புறமா வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்புறம் அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டே தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் அப்புறம் தள்ளி அப்புறம் வேறு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேங்க, வாங்க போகலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் அந்த கோழிலாம் இங்கே அலைஞ்சிட்டு பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக இருக்குங்க. அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்குங்க. எங்களுக்கு ரொம்ப அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பார்க் அந்த மாதிரி இல்லை, அனிமல்ஸ் பார்க்கு ஜூ தான் சொல்ல முடியுது. செம்மையாக இருக்குது. இதெல்லாம் வந்து நான் படத்தில் தான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி தான் நான் நேரில் பார்த்துருக்கேன். பார்க்க அருமையாக இருந்தது. அதை பார்த்து அப்படியே உட்காந்துருந்ததுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் இந்த கிளி அந்த கோழிங்கெல்லாம் சுற்றிக்கிறது பார்த்திங்களா, எப்படி சுற்றிச்சு பார்த்திங்களா, எப்படி சுற்றிக்கிட்டு இருக்குது. அது ஓடிச்சுங்க. பார்த்திங்கன்னா இப்போயும் கிட்டத்தட்ட எங்களுக்கு 11:30 மணி ஆச்சு. கிட்டத்தட்ட 11:30 மணி பக்கமாகிடுச்சு. நாங்கள் 11 மணி ஆயிடுச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் போகணும்ல, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே இந்த பக்கம் வந்துட்டோம். இதை பாருங்க அக்டோபஸ் ஃபோட்டோ எல்லாம் எடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாத்தெல்லாம் இருந்தது. அங்கே பஸ் ரைடும் போகலாங்க. 100 ரூபாய் நம்ம சுற்றி காமிக்கிறாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு ஓகே, பெரியவங்களுக்கு வந்து செட் ஆகுது. குழந்தைங்க ஜாலியாக அந்த பஸ்ஸில் ரைட் பண்ணலாம். 100 ரூபாய் என்ட்ரி டிக்கெட் எல்லாமே அங்கே எப்படி நடந்து போகிறத வந்து சுற்றி தான் அவங்க காமிப்பாங்க. பார்த்திங்களா இது நெருப்பு கோழின்னு நினைக்கிறேன். நெருப்பு கோழி வந்து செம்ம ஹீட்டாக இருந்து என் கையில் வந்து புல்லையோ நம்ம கொடுத்தாங்க. பாருங்கள் அந்த புல்லு தான் கொடுத்தாங்க. அங்கே வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா புல்லு தனியாகவே இருந்தது. புல்லு கொடுத்தாங்க. புல்லு வந்து நாங்கள் வந்து போடுன்னு சொன்னாங்க. கீரையும் இருந்தது. கீரையும் கையில் கொடுத்தாங்க. கீரை வாங்கிட்டு நாங்கள் போனோம். அது வருமா வராங்க டவுட்லி நாங்கள் போனோம். அதுக்கப்புறம் வந்து பக்கா வந்துச்சு. நாங்கள் என்னடா ரொம்ப பெருசாக இருக்குது, ஏதோ கடிச்சு வச்சுருமோ அப்படின்ட்டு பயந்துக்கிட்டே தான் உள்ளே போய் நின்னோம். தலையை நீட்டணும். அதை பார்த்தோன்னே வருமா வராதா அப்படின்னு பட்டுறப்ப திடீர்னு பார்த்துருச்சு.
பார்த்தோன்னே கிடுக்கிடுன்னு ஓடிருந்துச்சு. எங்களை பார்த்தோன்னே அந்த கீரையை சாப்பிட்டுச்சு. பார்த்தீங்களா, நெருப்பு ஒளிடி அப்பா! எதுதான் ஆஸ்ட்ரிச்சா அப்படிங்கிறது தெரில. இதுதான் நெருப்பு ஒளி. பார்க்க பாருங்க சூப்பராக இருந்தது. இவங்க செம்ம ஹைட்டாக இருந்தது. இங்கே பாருங்கள், நாங்கள் எங்கே இருக்கோம் அது எவ்வளோ ஹைட்டில் இருக்குது. இப்போ சாப்பிட்டுச்சுங்க. பையன் அப்புறம் பாருங்கள் சாப்பிட்டுச்சு. அவ்வளோதான். நாங்கள் அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம். கீரை முடிஞ்சது. கொஞ்சமாக தந்தாங்க. எல்லாத்துக்கும் தரணும் இல்லைங்க, அதனால கொஞ்சமாக கொடுத்தாங்க. அப்போ அதுக்கப்புறம் அதாங்க காலையில் நேரமாக போனேங்க. மறுபடியும் சொல்கிறேன், காலையில் நேரமாக போனீங்க தான் உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நாங்கள் ஒரு ஒட்டகம் இருந்தது. அந்த ஒட்டகம் தான் பாருங்கள் அங்கே நிற்கிது. நான் ஒட்டகம் பக்கத்தில் போனோமா இங்கே டவுட்டாக இருந்தது. இருந்தாலும் சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒட்டகத்தை போய் பார்த்தோம். அது பொருளாக மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது. ஒட்டகம் தான். சரிங்க, ஒட்டகம் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கா? நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆடு படத்தில் பார்க்குற மாதிரியே இருந்தது. இது எதை கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டு இருந்தது. கீரை கொடுத்துட்டாங்களா, கீரை கொடுக்க சொன்னாங்க. கீரை வாங்கினோம் அவங்ககிட்டருந்து. கீரை அப்படியே ஆளுக்கு ஒரு கொஞ்சம் கீரை கொடுத்தோம். இதை பாருங்கள் சாப்பிட்டுச்சிங்களா. அது ஒன்றும் எப்படி மனுஷங்கிட்ட பழகிற மாதிரியே பழகுதுங்க. இங்கே பாருங்கள் கூடவே வந்துக்கிட்டு இருந்தது. எங்களுக்கு ரொம்ப இதாக போச்சு. ரொம்ப ஒரு மனநிறைவோடு இருந்ததுங்க. சாப்பாடு கொடுக்குறது பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது அது பெரிய விஷயமா இருந்தது. காலையிலேயே சாப்பிட்டுச்சிங்க. இந்த பாருங்க அவ்வளோதானா, அழகாக இருந்தது. நாங்கள்லாம் எல்லாம் கொடுத்துட்டு அப்புறமா அப்படியே அடுத்த ரைடு நிறையா இருக்குங்க. ஆனால் எங்களுக்கு அதை பார்க்க நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. நல்லா இருந்தது. அடுத்தது கொஞ்சமாக நாங்கள் போயிட்டோம். அப்படியே ஒட்டகத்தையும் பார்த்துட்டு அப்புறம் பசங்க விளையாடுறதுக்கு சின்னதாக ஒரு மண்புழு மாதிரி ஒரு சிலை வச்சுருந்தாங்க. அங்கே நின்று அங்கே வீடியோவும் ஃபோட்டோவும் அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அடுத்தது உங்களுக்கு என்ன காமிக்கிறேன் போகிறோன்னா, உங்களுக்கு இதில் நிறைய எலிகள் சம்மந்தமாக இதில் நிறையா இருக்குங்க. எலி சின்ன எலி, பெரிய எலி அந்த மாதிரி நிறைய படத்தெலாம் காமிச்சிருக்கேன். இது என்ன எலின்னா பிரமன் கினியா பிக்குங்க. கினியா பிக் அப்படிங்கிறாங்க பேர். அப்படியே பார்க்குறாங்க. அது எங்களை பார்க்க நல்லா இருந்தது. சின்னதாக பிக்கு எவ்வளோ சின்னதாக இருக்கும், இதெல்லாம் படத்தில் பார்க்குறது தான் இப்போ இங்கே பார்க்குறோமாங்கிற டவுட்டாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தோம். அடுத்ததுக்கு மூவ் பண்ணோம். பார்த்தா இது அதே மாதிரிங்க. இந்த பாருங்கள், இது அப்டிசனியன் குனியா பிக் அப்படிங்கிறதுக்கு இது பாருங்கள் அப்படியே எட்டி பார்க்குறதுங்க. 3 இருந்தது. எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தது. அப்படியே கொஞ்சமாக அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் என்ன சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு தெரில. ஆனால் எங்களுக்கு எதுவும் சாப்பிட போகிறதுக்கு இதுக்கு ஒன்றும் கொடுக்கல. ஆனால் ஏதோ சாப்பிட்ற தண்ணியெல்லாம் வேறு ஏதோ வச்சுருந்தாங்க, இதையெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் குனியா பிக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது குழந்தைங்கள ஜாக்கிரதையாக கூப்பிட்டு போங்க. அப்புறம் என்ஜாய் பண்ணுவாங்க. நேரமாக போங்க. ஏற்காட்டில் இருக்க இந்த இடம் தாங்க நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள்.